இன்னும் வர மாட்டேங்கால. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னே தெரியலையே. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இப்படி என்ன ஆகும்ட்டு. அவருக்கு நான் படிச்சிருக்கேன்னு யாரு சொன்னா? எங்கதான் தப்பு நடந்துச்சு? அம்மா கூட சொன்னாங்களே படிக்காத பொண்ணுதான் தேடிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்புறம் எப்படி நடந்துச்சு இதெல்லாம்? சப்போஸ் நான் படிக்கலங்கிற உண்மை மட்டும் அப்ப அவருக்கு தெரிஞ்சதுன்னா அப்ப என் வாழ்க்கை அவ்வளவுதானா? ஐயோ, என்ன பண்ண போறேன்? ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. நான் படிச்சிருக்கேன்னு அவர்கிட்ட யார் சொல்லிருப்பா? எதனால அவர் இப்படி பண்ணாரு? முதல்ல அம்மா எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்லதானே செஞ்சாங்க. அம்மா மேல கண்டிப்பா எந்த தப்பும் இருக்காது. அம்மா கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. படிக்காத பொண்ணு படிச்ச பொண்ணுன்ட்டு யார் தான் சொல்லுவா? அப்படி யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. என் வாழ்க்கையே போயிடுச்சு. நான் படிக்காதவன் தெரிஞ்சிருந்தா அவருக்கு கண்டிப்பா என்ன பிடிக்காது. அதுக்கப்புறம் நான் வாழ வெட்டியா வந்து எங்க வீட்டுல இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான், என் வாழ்க்கை போச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான், இனிமே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பூமாரி, என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்ட? போன்ல உன் வாய்ஸ் சரியில்லை. நான் நினைச்சேன் எதுக்கு இப்ப நீ அழுகுற? என்னாச்சு பூமாரி? என்னாச்சு சொல்லு பூமாரி, வாய் திறந்து. உன் அத்தை ஏதாவது சொன்னாங்களா? அதுக்கு ஏதாவது அழுதுட்டு இருக்கியா? ஏட்டி, என்ன ஆச்சு? மலர், ரொம்ப கஷ்டமா இருக்கு மலர் மனசுக்கு. என்ன செய்ய போறேன்னே தெரியல. அழாத பூமாரி, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். இப்படி மொட்டையிலே சொன்னா எப்படி பூமாரி புரியும்? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. நீ வா, எதை பத்தியும் கவலைப்படாத, புரியுதா? எல்லா பிரச்சனையும் நம்ம தீர்த்தரலாம். என்னன்னு மட்டும் சொல்லு. ஒன்னு தானே கேக்குறேன் பூமாரி, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை சொல்ல, சொன்னாதானே தெரியும். மலர், எனக்கு என்னமோ எனக்கு இந்த வாழ்க்கை செட் ஆகும் தோணலடி. ஏய் பூமாரி, சும்மா இரு. என்ன பேச்சு பேசுற நீ? அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையா, அவ்வளோதான். என்ன ஆச்சு உனக்கு? சும்மா ஏதாவது லேசான பிரச்சனைக்குலாம் இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க? இது நான் எடுத்த முடிவு கிடையாது மலர். அவங்களும் இன்னும் கொஞ்ச நாள்ல எடுக்க போற முடிவு. என்ன சொல்ற நீ? ஒன்னும் எனக்கு புரியல பூமாரி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நீ ஏதாவது தப்பு பண்ணியா? அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டியா? நான் வேணா வந்து கார்த்திக் மாமா கிட்ட பேசட்டா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாம ஆயிப்போச்சு. என்ன ஆச்சு பூமாரி? என்ன நடந்துச்சு? தெளிவா சொல்லு. அவர் என்ன ஆபீஸ் கூப்பிட்டாருன்னு உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, நீ கூட போக்கா, பயப்படாம போ மாதிரின்ட்டு எனக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்திய. உனக்கு ஞாபகத்துல இருக்கா? ஆமா, சொன்னதா ஞாபகத்துல இருக்கு. அதுக்கு என்ன? அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில அவர் வந்து என்ன கூப்பிட்டாரு, ஆபீஸ் போலாம் வான்னுட்டு. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? இதான் நடந்துச்சு மலர். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஏய் பூமாரி, உண்மையிலேவா சொல்ற? நீ படிச்சிருக்கன்ட்டு அவங்க கிட்ட யாருமே சொல்லலையே பூமாரி. அப்படி இருக்கல நீ படிச்சிருக்கன்ட்டு அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த மாதிரி? இப்ப கல்யாணம் நடந்துடுச்சே, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் மலர், எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் படிச்சிருக்கேன்னு இவங்க கிட்ட யாரு சொன்னாங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேனோ தெரியல. அவர் வேற படிச்ச பொண்ணுதான் வேணும்னு நினைச்சு என்ன கல்யாணம் பண்ணிருக்காரு. நான் ஒண்ணுத்துக்கு ஆகாத முட்டாளன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அந்நேரமே என்ன தூக்கி போட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ ஏன் தேவையில்லாம கற்பனை பண்ணாத. அவரை பத்தி உனக்கு தெரியும்ல. ஒரு சின்ன சாரி கேட்காததுக்காண்டி உன்கிட்ட அவர் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணாருன்ட்டு. அப்படி இருக்கிற ஒருத்தர் என்கிட்ட எப்படி வாழ்க்கையை ஷேர் பண்ண முடியும்? இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிருக்கியான்ட்டு அவர் என்ன அடியோட வெறுத்துருவாரு. அதுக்கப்புறம் நான் வீட்டுல வந்து இருக்க வேண்டியதுதான். நான் பேசாம இப்பவே போய் சொல்ல போறேன். நான் படிக்கலங்கிற உண்மை அவருக்கு தெரியட்டும். அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை நான் ஏத்துக்கிறேன். பூமாரி, விளையாடாத. அவர்கிட்ட போய் சொல்ல போறேன்ட்டு இருக்க. சும்மா இரு, நம்ம யோசிப்போம். யோசிக்கிறதுக்கு என்ன மலர் இருக்கு? இன்னும் கடந்து என்னத்தை யோசிக்க முடியும் நம்மளால? ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம இப்போ அவர்கிட்ட போய் உண்மையை சொல்றதுதான் நல்லது. அத்தை என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? நான் படிச்சிருக்கேன்னு போய் சொல்லி இந்த வாழ்க்கைக்காண்டி பணத்துக்காண்டி கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைப்பாங்க. ஆனா நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது மலர். முன்னாடி கூட ஒரு வாட்டி கூட அவர் என்கிட்ட நீ படிச்சிருக்கேன்னு கேட்டதே கிடையாது. அவர் கேட்டதுனா கூட நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன்ல. நீ பூமாரி, உன் மேல இதுல என்ன தப்பு இருக்கு? உன் மேல ஒரு தப்பும் கிடையாது. அவங்க ஒழுங்கா விசாரிக்காம உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதான் நீ ஒன்னும் அழாத. அவர்கிட்ட நம்ம இந்த விஷயத்தை பத்தி எடுத்து பேசுவோம். இதை மறைக்கிறதும் பிரச்சனை தாண்டி எனக்கு புரியுது. ஆனா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு மறைப்போம். இப்பவே இந்த விஷயம் எல்லாமே அவர்கிட்ட தெரிய வேண்டாம். உனக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சுன்னு வை, இந்த படிப்பெல்லாம் எங்கேயாச்சும் காணாம போயிடும், புரியுதா? அப்படியெல்லாம் கிடையாது மலர். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்துதான் கஷ்டப்படும். இப்பவே அவர்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்றதுதான் நல்லது. சும்மா இப்படி மூடி மறைச்சிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அவர் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். சப்போஸ் என்ன அவர் வாண்டான்னு சொல்லிட்டாலுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. விளையாடாத.
மட்டும் யோசிக்கிற? வீட்டில் அம்மாவை பற்றி யோசி. இப்போ தான் சண்முகம் பண்ண விஷயத்தினால அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கே தெரியும்ல. இப்போ உன்னையும் ஏதாவது அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அம்மாவை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்குது இப்போதைக்கு. அம்மாவை பத்தி யோசிச்சுதான் நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். இல்லைன்னா எப்பவோ அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். அவர் இன்னைக்கு காலையில என்ன பார்த்து கேட்ட கேள்விக்கு எனக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல. அவங்க கிட்ட சொல்லிடலான்னு நினைச்சேன், நான் படிக்கவே இல்லைன்னுட்டு. ஆனா அதுக்கப்புறம் யோசனையா இருந்துச்சு, எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. சரி அழாத, கண்ணத்தோட ரொம்ப பெரிய சிக்கலாக தான் இருக்குது. எப்படி இதை தீர்க்க போகிறோன்ட்டு எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குது. அதே மாதிரியே உன் பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்குது. டிவோர்ஸ் தான் முடிவுன்னு நினைக்கேன். அப்படி சொல்லாத பூமாரி. இல்ல மலர், அப்படிதான் தோணுது. என் வீட்டுக்கார பத்தி தெரியும்ல, அவர் சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளோ கோவப்படுவாருன்ட்டு. இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கேன்ட்டு என் மேல கண்டிப்பா கோவம் இருக்கும் அவருக்கு. புரியுது பூமாரி, கொஞ்சம் பொறுமையா இரு. மலர், எனக்கு உண்மையிலேயே என்ன பண்ணனே தெரியல. பேசாம அவர்கிட்ட போய் நான் உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா அவர்கிட்ட சொல்லாம அவர் மூஞ்சி எப்படி நான் என்னால பார்க்க முடியும்? டெய்லியும் அவருக்கு சாப்பாடு வைக்கல, எப்படி என்னால ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதனால நான் எல்லாத்தையுமே இப்பவுமே அவர்கிட்ட போய் சொல்லிடுறேன். அவங்க ஏதாவது முடிவு எடுக்கட்டும். இப்ப சொல்றதா நல்லது. நீ சொல்ற மாதிரி பின்னாடி வர கருத்தி சொல்றது பெரிய தப்பு. அன்னைக்கு உன்னை ஆபீஸ் கூப்பிட்டேன்ல, அப்ப கூட நீ உண்மையை சொல்லியிருக்கலான்ட்டு அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாருன்னா என்னால அதுக்கு பதிலே இல்ல. எல்லாமே புரியுதுதான் பூமாரி, இருந்தாலும் சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துட்டுனா என்ன பண்ணுறது? நான் சொல்கிறத கேளு. படிப்புலாம் ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ கூட நீ படிக்கலாம். என்ன மலர் விளையாடுற? காலம் போன காலத்துல படிப்பா? நல்ல வந்த சும்மா இரு. ஏற்கனவே டென்ஷன்ல இருக்க, என்ன பண்ணணும்னு தெரியாம. இதை நீ வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத, அப்புறம் கோவப்பட்டு போறேன். உண்மையிலே தான் சொல்கிறேன் பூமாரி. நீ அவர்கிட்ட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சொல்ல, அது வரை படியேன். லூசா நீ? என்ன படிக்க சொல்ற? என்ன இல்ல, நீ மேற்கொண்டு படிங்கிற. என்ன மலர் விளையாடுற? நான் எப்படி படிக்க முடியும்? 12th எக்ஸாமில் நீ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு போகாமல் இருந்ததுனால தானே உன்னால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியல. இப்போ அந்த எக்ஸாம் மட்டும் எழுதிடு. எழுதிட்டேன்னா உனக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். அதுக்கப்புறம் நீ காலேஜில் போய் படிக்கலாம். விளையாடாத சரியா? அதெல்லாம் படிச்சதெல்லாம் எப்பவும் மறந்து போச்சு. இப்போ போய் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க சொல்ற? எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் வெளியே வந்தாகணும், அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். சும்மா இரு. இல்லை பூமாரி, இதான் வழி, வேற வழியே இல்லை. அதுக்கப்புறம் நான் டிகிரி படிச்சுக்கிட்டே இருக்கணுமோ? அவர் எவ்வளோ நாளைக்கு அப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாரு? டெய்லியும் ஆஃபீஸ் வாங்குவாரு. அப்பெல்லாம் நான் படிச்சதை சொல்லாம அப்படி இப்படின்ட்டு நான் 3 வருஷத்துக்கு சமாளிக்க முடியுமோ? அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் மலர், உன்கிட்ட கேட்ட ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ட்டு தான் உன்னை கூப்பிட்டேன் சரியா? ஆனா நீ இப்படி ஒரு இதெல்லாம் சொல்லாத. வேண்டாம், இதெல்லாம் சரி வராது. அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். நீ என் கூட வரியா? பூமாரி, நான் சொல்றதை கேளு. கொஞ்ச நாள் மட்டும் போகட்டுமே. நான் உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்றேன். ப்ளீஸ், எனக்கும் கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு. எப்படி மலர் அவர் மூஞ்சில முழிக்க? இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லை. நம்ம என்ன வேணும்னு அவரை ஏமாத்திருக்கோம். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி நடந்துருச்சு. யார் இது இடையில பொய் சொல்லியிருக்கா? அம்மா சொல்லியிருக்காங்களா, இல்லை யார் மூலமாக பொய் போயிருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை டீல் பண்ணுவோம்.